இப்போ நம்ம நல்லா தண்ணி மாதிரி கரைச்ச கம்பு மாவை அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் தான் வச்சுக்கணும். அடுப்பை ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது சூடு ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குங்களா, நல்லா கிண்டணும். வெடிச்சிடும். பாருங்கள், இப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த சாப்பாடு இருக்குது பாருங்கள், இந்த பழைய சாதம், இதையும் நம்ம இப்போ இந்த கம்பை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு காலையில் என்ன பண்ணணுன்னா இந்த பழைய சாதம் தண்ணி இருக்கு இல்லையா, பழைய சாதத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது, சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, வேணுங்கிறவங்க பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு அந்த கம்பு மாவோட சேர்த்து இதையும் கரைச்சி சாப்பிட்டோம்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது மாதிரி இப்போ வெயில் காலத்தில் நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இந்த பழைய சாதத்தோட நல்ல வீட்டில் உரைச்ச தயிர் வச்சு போட்டாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரிங்களா? வெயில் காலத்தில் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் தவிர்த்துட்டு நிறைய இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி கூல் ஐட்டமாக நல்லா குடிங்க. இளநீர், மோர், நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த வீடியோவில் நான் எப்படி காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன்.